கொஞ்சம் சவுண்டா இருக்கு பிரதர். நான் பேச கேக்குதா? கேக்குது பிரதர், நீங்க பேசுங்க. பாருங்க, நான் திருவள்ளியத்துல வாசிக்கிறேன். ஏசாயா 53:12. ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்கை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடிய பொருள் ஒருவருக்கு கருதப்படும், கொடியவருக்குள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார், கொடியோருக்காக பரிந்து பேசினார். இங்க ஆத்துமான்னு இல்லையே பிரதர். மூல மொழியில அப்படி இல்ல பிரதர். மூல மொழியில எப்படி பிரதர் இருக்கு? இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, திருவள்ளியத்தை வாசிச்சுட்டு மூலமொழிக்கு போலாம். நான் மூலமொழி நான் எடுத்துக்கிறேன். சரி சரி, ஓகே. நீங்க திருவள்ளியத்தை வாசிங்க, அதுல ஆத்துமா இருக்கான்னு பாருங்க. இப்ப நீங்க வாசிச்சதா பிரதர்? நான் வாசிச்சதாங்க. நீங்க திருவள்ளியத்துல நீங்க வாசிங்க. ஓகே, அதுல இல்லன்னா சரி, அதை விடுவோம். அதுக்கு மேல ஒரு 10 இருக்கு பிரதர், இருக்கு நிஷான் பிரதர். நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். திருவள்ளியத்துல பிரதர், திருவள்ளியத்துல நான் பின்னாடி பேக் மூலமொழியில இருக்கு. நான் மூலமொழியில இருக்கு. இப்ப நான் அதை எடுத்து போடுறேன் பாருங்க. இல்ல அதே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நான் திருவள்ளியத்தை போட்டிருக்கேன் பாருங்க, பேக் சேனல் 53:12. பிரதர், நான் மூலமொழியில பேக் சேனல்ல போட்டிருக்கிறேன் பாருங்க. ஓகே சார். அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். இப்ப இதுல தம்மைங்கிறது பிரதர் வந்து அந்த உடம்பு தான், அவருடைய உயிர் இல்லைன்றீங்க, அப்படியா பிரதர்? அப்படி இல்ல பிரதர், அப்படி இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வர இருக்கேன். நான் போட்டுக்கிற ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் ஓகே. இதுல வந்து ஷோல் இருக்குயா, நெப்பேஸ் இருக்கு. இது மூலமொழியில இல்ல பிரதர், அது வந்து சோல் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வார்த்தை கிடையாது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடி அந்த மாதிரி அது ஒரு காமனான வேர்டு. அதனாலதான் அந்த இடத்துல அப்படி மொழிபெயர்த்து இருக்காங்க. அதாவது சோலுக்கான டெடிகேட்டடான வேர்டு கிடையாது. அது ஸ்டீஃபன் பிரதருக்கு நல்லா தெரியும். இருங்க, நான் அந்த எட்டிமாலஜி எடுக்கிறேங்க. நான் அதோட அர்த்தத்தை கூட எடுத்து ஸ்கிரீன்ல போடுறேன் பிரதர். ஒரு நிமிஷம் இருங்க. நெஃபிஷ் அப்படிங்கிற 5315க்கு வந்து என்னென்ன பேர் கொடுக்கலாம் தெரியுமா? சோல், லைஃப், செல்ஃப், பர்சன், ஹார்ட், கிரியேச்சர், மைண்ட், லிவிங் பீயிங், அப்படி எதை வேணாலும் கொடுக்கலாம். அது ஒரு காமனான வேர்டுங்க. அது எக்ஸ்க்ளூசிவான சோலுக்கான வேர்டு கிடையாது அது. புரியுதுங்களா? அதனாலதான் திருவள்ளியத்துல அதை வந்து தம்மையே ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு. ஆனா உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது, இந்த வித்தியாசம்? அதான் பிரதர், சிம்பிளா ஒன்னும் பிரச்சனை. அந்த வேர்டோட எட்டிமாலஜின்னு பாருங்க. நீங்க வந்து திருவள்ளியத்துல மொழிபெயர்ப்பும் பாருங்க. திருவள்ளியத்துல பாத்தீங்கன்னா அங்க சோல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, தம்மையே ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கறத பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்க பிரதர், அதுல எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. 10வது வசனத்துல இது குற்ற நிவாரண வழியாக என்னத்தை கொடுத்தாருன்னு பாருங்க. அதாங்க, அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் மரபு வழி கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையிலே சிறப்புறும். இதுல என்ன சொல்ல வரீங்க? அதுல வந்து ஆத்மான் இல்லையா? அதே மூலமொழியில செக் பண்ணிருங்க. எனக்கு புரியலங்க. அதுவும் வந்து ஆத்மான்னு இல்லையான்னு கேக்குறேன். அந்த வசனத்தை நான் போடுறேன் பாருங்க, 10வது வசனத்தை. 53:10 தானே சொன்னீங்க? மூலமொழியில இருந்து எடுத்து போட்டிருக்க பாருங்க ஸ்கிரீன்ஷாட். 53:10 நான் பேக் சேனல்ல போட்டிருக்கேன் பாருங்க பிரதர், நீங்க வாசிங்க. நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். சரி, இப்ப அதுதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப உயிருங்கிறத நாங்க ஆத்மாடும். இப்ப இதுல நீங்க சொல்லுங்க பிரதர், அது பிரச்சனை இல்ல. வேத வசனத்துல என்ன சொல்லிருக்குங்கிறதான பாயிண்ட்டுங்க. அத மூலமொழியில அதைத்தானே பாக்குறோம். ஷோல பிரதர், நான் தான் சொன்ன காமன் வேர்டுங்க. அது எப்படி வேணாலும் அது மொழிபெயர்க்கலாம். காமனான வார்த்தை அது. எக்ஸ்க்ளூசிவா வந்து சோலுக்கான வார்த்தை கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேனே. ஓகே, அப்ப வந்து நீங்க பாக்குற இடத்துல நிஷான் பிரதர் ஒரே நிமிஷம் பிரதர், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோலுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு எந்த வார்த்தை கிரீக்ல இல்ல பிரதர். அதாவது இந்த வார்த்தை இது சோலுக்கு மட்டும் தான் சாரி, ஹீப்ரூல வந்து சோலுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வார்த்தை இதுதான் சோல். இது சோலுக்கு மட்டும் தான் பயன்படுத்தும் இல்ல. ஏன்னா அந்த சோலுக்கான வார்த்தையை ஹீப்ரூ ஃபுல்லா தேடினா கூட அதோட எடுத்து வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தா எந்த வார்த்தை எடுத்தாலும் அதுல உயிர், மனிதன்,
பர்சன், பீயிங்கு, கிரியேச்சர், அப்புறமா இந்த சோல், இதெல்லாமே உள்ளடங்கும். அப்போ எக்ஸ்க்ளூசிவா சோலுக்கு எங்க பழைய ஏற்பாட்டுல ஹீப்ரூல என்ன வார்த்தை இருக்குன்னு கேளுங்க, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வார்த்தை கூட இருக்காது. அதோட விளக்கத்துல போனா சோல கூட ஆத்மா கூட இதெல்லாம் பேசும். அப்போ எக்ஸ்க்ளூசிவ் இல்ல. அதனாலதான் பைபிள்ல மொழிபெயர்ப்பு ஆத்மான் மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க. பேசணும் பிரதர் நிஷாந்த். ஓகே, நான் பேசுறேன். நிஷாந்தன் பிரதர், இவரு சொல்றதுதான் பதில் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஆர்குமெண்டே முடிஞ்சு போச்சு. அப்போ என்னன்னா நான் சொல்றேன் கேளுங்க. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்படின்னு என்ன அர்த்தம்? குழந்தைகள் பாவம் செய்தா அப்படின்னு நான் கேட்டேன். உங்களுடைய பதில் என்ன? அப்போ அந்த இடத்துல நீங்க சொல்ற ஆத்மா அது குறிக்கல. அப்போ அந்த இடத்துக்கு அப்ப என்னன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரிதான் அது மாறிட்டே இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்படியே ஒரு வாதத்தை வச்சுக்குவோம். அப்படி வாதம் வச்சுக்கிட்டா பாவம் செய்யற ஆத்துமா சாகும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த உண்மையான குறிக்கலான்னு அர்த்தம். இந்த இடத்துல சொல்றத கேளுங்க, நான் என்னோட பாயிண்ட் வச்சுறேன் நானு. அப்ப இந்த இடத்துல சொல்ற ஆத்மா எந்த பேச சொல்லுவீங்க? ஒரு மொழிபெயர்ப்புல வந்து ஆத்மன் இருக்கு, ஒரு மொழிபெயர்ப்புல ஆத்மான்னு போடல அவங்க. அப்ப நீங்க எதை எடுத்துக்குவீங்க? சரி, இப்ப நான் பேசட்டேன். நான் இடையில நீங்க 1 to 1 பேசுவோம். அந்த பாவம் ஆத்துமாவே சாகும் அப்படிங்கிற வசனம் எங்க இருக்கு பிரதர்? அதை எடுக்க முடியுமா? பாவம் 18:4-18:20 பிரதர். எடுத்த வசனத்தை போடுங்க. பேக் சேனல்ல எசேக்கியேல் 18:4-18:20. நம்ம 18வது வசனத்துல இருந்து 18வது அதிகாரத்துல இருந்து சொல்லுங்க பிரதர். நோ பிரதர், அதுக்கு அதோடைய மெயின் அர்த்தமே வந்து உயிரை தான் சொல்லுது, ஜீவனை தான் பேசப்படுது. அவங்க இல்ல, அவங்க போக்குல விடுங்க பிரதர். அவங்க என்ன ஆர்குமெண்ட் எடுத்து வராங்க நம்ம பார்க்கலாம். அவங்க பேசிட்டு விடுங்க. பிதாக்கள் திராட்சை தோட்டத்துக்கு சென்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்கிறது என்ன? இனி இஸ்ரவேலின் இந்த பழமொழி சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய சொல்கிறார். இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவர்கள், தகப்பனின் ஆத்மா அப்படியே மகனின் ஆத்மாவும் இருக்கிறது என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனுடைய கான்டெக்ஸ்ட பாருங்க. அதுல அவங்க அங்க இருக்கிற அந்த நபர்கள் பாவம் செய்யறாங்க, பாவம் செய்கிற அந்த நபர்கள் தான் சாவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர பாவம் செய்யாத, அதாவது இப்போ அப்பா பாவம் செய்யறாரு அதனால பிள்ளைக்கு தண்டனை அப்படின்னு இல்லை. அப்பா பாவம் செஞ்சா அப்பாவுக்கு தான் தண்டனை, பிள்ளை பாவம் செஞ்சா பிள்ளைக்கு தான் தண்டனை. அந்த கான்டெக்ட்ல தான் இதை சொல்லுது. அதுக்காகத்தான் இது என்ன சொல்லுது? பாவம் செய்த ஆத்மாவே சாகும். அப்போ யார் பாவம் செய்யறானோ அவன் சாவான். அதைத்தான் இந்த வசனத்தினுடைய கான்டெக்ட் சொல்லுது. பாவம் செய்கிற தான் சாகும் அப்படின்னு சொல்லல. அதாவது சொல்றதமா நீங்க என்ன, ஒரு பாவம் செய்யறான், பாவம் செய்யாத ஆத்மா சாகாதுன்னு சொல்லல. இதுல அதுல கொடுக்கப்படுற நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்குமெண்ட் நான் வைக்கவே இல்லை ஃபர்ஸ்ட். அதாவது என்னன்னா, நான் என்ன சொன்னேன், மனுஷனுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கு. அதாவது இயேசு சொல்றாரு, சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்க பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் அழிப்பவருக்கே நீங்க பயப்படுங்கள்னு இயேசு சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியும் ஆத்துமாவும், அத சரீரமும் ஆத்துமாவும் இருக்குன்னு நான் சொன்னேன். உங்களாலதான் ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வந்தாரு. என்ன எடுத்து வந்தாரு? எங்க பாருங்க, பாவம் செஞ்ச ஆத்மாவே சாகும் இருக்குது அப்படின்னு அவரு தாங்க கொண்டு வந்தாரு. நீங்க அவருக்கு தான் சொல்லணும் விளக்கம். என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட பாயிண்ட் இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடறேன். என்னோட பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி, உங்க மக்கள் சொல்ற மாதிரி வந்து ஆவி ஆத்மா சரீரம்னு ஒண்ணு கிடையாது. ஆவி ஆத்மா சரீரம்னாலும் ஒரே மனுஷன் மட்டும்தான், அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இயேசு தெளிவா சொல்றாரு. என்னுடைய ஆர்குமெண்ட் இது. இயேசு சொல்றாரு, சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்க பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அழிப்பவருக்கே நீங்க பயப்படுங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி ஆத்துமா சரீரம்ங்கிறது இருக்கு அப்படின்னு தான் நான் ஆர்குமெண்ட் வச்சேன். நீங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பிரதர். அதுதான் உங்களுக்கு நாங்க 2 ஆதாரம் தந்தோம். ஆத்மாவை மரணத்தில் ஊத்தினாருங்கிறதுக்கு ஒரு வசனமும், ஆத்மாவை பிரதர் அதுதான் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி அதுக்கு தான் நீங்க விளக்கம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு பேக் ஃபயரும் ஆகலைங்க. ஏன் பிரதர் நீங்க நீங்க அதுக்கு பேக் ஃபயர்னு என்னது ஆதாரமா வச்சீங்க? இங்க பாருங்க, ஆத்மா பாவம் செய்யற ஆத்மாவே சாகும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு விளக்கம் தந்துட்டேனே. என்ன விளக்கம் கொடுத்தீங்க? எந்த ஆத்மா, அதாவது எந்த மனிதன் பாவம் செய்யறானோ அவன் தண்டிக்கப்படுவானுங்கிற விளக்கம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல. அதாவது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் இருக்கு. நீங்க அந்த வசனத்தை நல்லா வாசிங்க.
அதனுடைய கண்ணோட்டத்தோட வாசிங்க நீங்க. நான் தான் ஆமாங்க வாசிச்சேன்ல. பிரதர், நான் சொல்றது கண்ணோட்டத்தோட தான் சொல்றேன். அதாவது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க முன்னாடி நிக்கிறவன் மட்டும்தானே கிடையாது, எல்லாத்துக்கும் பொருந்துன்னு அர்த்தம் கடைசியில. இல்ல அப்போ இல்ல அவங்க இப்ப அந்த சொல்றேன் கேளுங்களேன், நான் கான்டெக்ஸ்ட சொல்லி பாருங்க. முடிச்சிடுறேன். அதான் கான்டெக்ட் தாங்க நான் சொல்றேன். இப்போ கான்டெக்ட்க்கு உள்ள இருக்கிறவன் அவன், அப்ப வெளியில இருக்கிறவன் தப்பு பண்ணலன்னா ஜாம் மாட்டானா? இல்ல எல்லாரும் பொருந்து தானே அது. நீங்க நான் சொல்றது கேளுங்க பிரதர், இருங்க இருங்க நீங்க இருங்க. இத முதல்ல நீங்க இத டைல்யூட் என்னோட பண்றீங்க ஆர்கியூமெண்ட் பாருங்க. பிரதர், என்னோட ஆர்கியூமெண்ட்டை முழுசா காதுல வாங்கிட்டு பண்ணீங்க எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க என்ன சொல்றீங்க, அங்க முன்னாடி இருக்கிறவனுக்குன்னு சொல்றீங்க. அப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், அப்ப முன்னாடி இருக்கிறவன் பாவம் செஞ்சா மட்டும் தான் சாவானா, பின்னாடி இருக்கவன் செஞ்சா சாவ மாட்டானா? நான் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க இந்த இந்த கான்டெக்ஸ்ட பாருங்க. அதுல யாருக்கு அதுல யாருக்கு யாருகிட்ட அது பேசினா என்ன சொல்லப்படுதுன்னு பிரதர்? பாருங்க. பாவம் செஞ்சா அது அவனுக்கு வந்து சாகும்னு இருக்குது. அப்ப முன்னாடி அவங்க அதான் யாரு முன்னாடி பேசுறாங்க அவனுக்கு மட்டும் தான் நடந்தது. பின்னாடி இருக்கிறவன் பாவம் பண்ணா அவன் சாவ மாட்டானான்னு எல்லாம் கேட்டா நீங்க என்ன பதில் சாவாங்க. சொல்லுவீங்க? எல்லாம் சாவாங்க. அப்ப இதுல எல்லாத்துக்கும் தான், அப்ப கான்டெக்ட் அந்த என்னன்னா, வசனம் எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். ஆமா நான் இல்லன்னு சொல்லல. எல்லாத்துக்கும் பொருந்துது. இப்ப இதுல அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? குழந்தைங்க என்ன பாவம் அது செஞ்சு ஏன் சாகுதுன்னு கேக்குறேன் செய்யாட்டியும் நானு. அது செய்யாட்டியும் சாவும். இப்ப இந்த வசனத்தை நீங்க என்ன கோட் பண்ணி சொல்றீங்கன்னா, இதுல பாவம் செய்யற ஆத்மா தானே சாவுன்னு இருக்கு. அப்ப பாவம் செய்யாத ஆத்மா சாகாது தானேன்றது தானே உங்களுடைய வாதம். ஆமா பிரதர், இப்ப அதானே நீங்க உங்களோட சொன்ன அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் பாவம் செய்த அதுக்கு ஆத்துமா தான் நான் தான் உங்களுக்கு சாகணும், விளக்கம் பாவம் சொல்றேன். செய்யாத சாக கூடாதுல்ல. அதுக்கு தான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த கான்டெக்ட் நீங்க சொல்றபடி இல்ல. இந்த கான்டெக்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர்ல குற்றம் செய்கிறவங்க சாவாங்க. சரி சரி, அப்படி இருக்கு குற்றம் அப்படி இருங்க செய்கிறவங்களுக்கு இருங்க இருங்க இருங்க. இருங்க நான் அந்த சொல்லி அந்த முடிச்சிடுறேன். நான் சொல்லி பிரதர் முடிச்சிடுறேன். அந்த எங்க இதே இருங்க தாங்க பிரதர். திருப்பி நம்ம பேசுறோம். இல்ல இருங்க, உங்களுக்கு புரியல அது. அதாவது உங்களுக்கு அந்த தான் இடத்துல புரியல, நான் சொல்றது உங்களுக்கு நான் தான் புரியல, சொல்றேனே அதனால நிறுத்த சொன்னேன் நானு. நான் சொல்லி முடிச்சோன்னு நீங்க பேசுங்க. சொல்லுங்க சரியா? சொல்லுங்க. அதாவது அந்த இடத்துல 100 பேர் இருக்காங்க. அதுல அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் இருக்கு. அதுல அப்பா செய்யற தண்டனைக்கு பிள்ளைக்கு, அப்பா செய்யற பாவத்துக்கு பிள்ளைக்கு தண்டனை இல்ல, அப்பாக்கு தான் தண்டனை. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, பாவம் செய்யும் ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிறவன் தான் அந்த இடத்துல தண்டிக்கப்படுறான்றதுதான் அது தண்டனையை குறித்து சொல்லுது. அந்த இடத்துல இருக்கிற நபர்களுக்கு தண்டனை குறித்து சொல்லுது. அப்போ வெளியில இருக்கிறவங்க, அதாவது அந்த கூட்டத்தை விட்டு வெளியில இருக்கிறவங்க தப்பு செஞ்சு தண்டனை இல்லைங்களா? வெளியில இருக்கிறவங்களுக்கு இது சொல்லப்பட்டது இல்ல. இது அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லப்பட்டது. நானும் அந்த கூட்டத்தை எல்லாரும் தான் சாவாங்க. பிரதர் சொல்றேன். இருங்க அந்த கான்டெஸ்ட் நீங்க படிங்க. இப்ப நீங்க எனக்கு என்ன தெரியுமா பண்றீங்க, அந்த கான்டெஸ்ட் எனக்கு படிச்சு சொல்லுங்க. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க, அதாவது வந்து அப்பா தப்பு செஞ்சா பிள்ளைக்கு தண்டனை இல்ல. நானும் இல்லைன்னு சொல்ல. அப்பா தப்பு செஞ்சா அப்பாவுக்கு தான் தண்டனை, புள்ள தப்பு செஞ்சா பிள்ளைக்கு தானே தண்டனை. இருங்க நான் சொல்றது கேளுங்க பிரதர், அதைத்தான் விளக்கமா சொல்றேன். தயவு செய்து கேளுங்க. அதாவது அப்பா தப்பு செஞ்சா அதுக்கு பிள்ளைக்கு தண்டிக்க மாட்டாங்க, அப்பாவுக்கு தான் தண்டனை. புள்ள தப்பு செஞ்சா பிள்ளைக்கு தான் தண்டனை. அப்ப என்ன அர்த்தம், யாரு பாவம் செய்யறாங்களோ அவங்களுக்கு அது தண்டனை. கரெக்டா இல்லைங்களா? கரெக்ட். அப்ப நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இப்ப குழந்தைங்க இருக்கு இல்லையா, குழந்தைங்க பாவம் செய்ய போறது இல்ல. அப்ப அந்த குழந்தை தண்டிப்பீங்களா? இப்ப பாவம் செய்யாத ஆத்மா சாகாதுன்னு சொல்லலையே இதுல. அதுக்கு இன்டைரக்டா தானங்க அர்த்தம். இல்லைங்க, பாவம் இருங்க பிரதர், நான் சொல்றத கேளுங்க. ஒரே நிமிஷம் கேளுங்க. இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்களே தப்பா சொல்றீங்க. ஏன் தெரியுமா? பாவம் செய்கிற ஆத்மா தண்டனை பெறும்னு சொல்லல, சாகும்னு சொல்லியிருக்கு. நீங்க கான்டெக்ஸ்ட் தலைகளாம் இருங்க பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தலைகளா மாத்துறீங்க. உங்களுக்கு இருங்க, சொல்றத கேளுங்க. அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, பாவம் செய்யற ஆத்துமா தண்டனை பெறும்னு பேசிட்டு இருக்கீங்க. தண்டனை பெறும் சொல்றதுக்கும் இருங்க, சொல்றத கேளுங்கிறேன். ஏன்னா அது ஆன்மீக ரீதியில் சொல்லப்பட்டது. அதனுடைய அர்த்தம் புரியாம நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன், இடையில பேசாதீங்கன்னு பிரதர். என்னுடைய கருத்தை நான் வச்சிடறேன், அப்புறம் பேசுங்க பிரதர். நீங்க என்னோட கருத்தை வச்சிடறேன். ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு அங்க ஆவிக்குரிய விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது முக்கால்வாசி. அதாவது என்னன்னா, அவங்களுக்கு முறைமைகளும் சொல்லப்பட்டது, கடவுளுடைய ஆவிக்குரிய விஷயங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்போ பாவம் செய்கிற ஆத்துமா தண்டனை பெறும்னா நீங்க சொல்றது கரெக்ட். அப்பா தப்பு செஞ்சுட்டா அப்பாவுக்கு தண்டனை, புள்ள தப்பு செஞ்சா புள்ளைக்கு தண்டனை, அப்பா தப்பு செஞ்சதுக்கு புள்ளை தண்டிக்க மாட்டாங்கிறது ஓகே. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு சொல்லுது. பாவம் செய்யற ஆத்மா ஒரு மனுஷன் இறக்கும் போது அவனுக்கு இருங்க அப்படி இல்ல. சரி பிரதர், நான் ஒண்ணு பண்றேன் பிரதர். இருங்க, எனக்கு நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் ஏர்லியா எந்திரிக்கணும். இப்ப மணி 12 மணிக்கு மேல ஆகி போச்சு. சரிங்களா? இப்போ நான் என்னோட கேள்வி என்ன வைக்கிறேன்னா, நீங்க கொடுக்குற, நான் என்னோட ஓப்பனா சொல்றேன், நீங்க சொல்ற விளக்கமே தப்புன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அது அப்படி அந்த விளக்கத்துக்காக சொல்லப்பட்டது இல்ல. இது ஒரு ஆன்மீக கருத்து. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், நான் சொல்லி முடிச்சிருங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னா கடவுளை விட்டு பிரியறது. அங்க ஆவிக்குரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்குங்கிறதான்
வேதம் சொல்ற சத்தியம். ஆனா நீங்க நீங்க என்ன என்ன சொல்றீங்க, அந்த செய்யுங்க சாகுங்கிறத வந்து சாகும்லாம் விட்டுட்டு நீங்க தண்டனைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது அந்த இடத்துல ஒரு பொருந்தாத விளக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க சொல்லுங்க. நான் இதுக்கப்புறம் தூங்க போறேங்க. ஏன்னா நீங்க பேசினா ஒண்ணு இல்ல போயிட்டே ஒண்ணு இல்ல இருக்கும். நீங்க நாம ஒண்ணு பண்ணலாங்க. தூங்குங்க, நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு இதை கண்டினியூ கண்டினியூ பண்ணுவோம், பண்ணலாம். இது அப்படியே கண்டினியூ இதை அப்படியே பண்ணுவோம். நீங்க கண்டினியூ வீட்டுல பண்ணும். நீங்க இப்ப என்ன ஃப்ரீ டைம்ல என்ன செய்யுங்க, இருங்க உள்ள வராதீங்க, இருங்க. நீங்க என்ன செய்யுங்க, இத நல்லா பாருங்க, பார்த்துட்டு அதனுடைய அந்த கான்டெக்ஸ்டையும் நல்லா பாருங்க. அதுல அந்த பிரதர் அந்த நான் ஏரியாவுல அதெல்லாம் இருக்க அந்த பாத்துக்கிறேன் பிரதர். நபர்களுக்கு நீங்க ம், பாருங்க. அதாவது நீங்க வந்து அதாவது சாகும்னு இருக்கிறத வந்து தண்டனைன்னு மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் நல்லா பாத்துட்டு தான் அது சொல்றேன் தண்டனை நானு. தான். நானும் நல்லா பார்த்துட்டு தான் நானும் அதை சொல்றேன். எப்படி நீங்க நல்லா அவங்கள பாத்துட்டு தான் வந்து சாவும் இருக்கிற தண்டனைன்னு சொல்றீங்களா மாத்தி? ஆமா, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தானே. சாவுங்கிறது தண்டனை தானே பிரதர், இல்லையா? ஏன்னா எல்லா பாவத்துக்கும் தண்டனை கொண்டு விடுவாங்களா அவங்க? எந்த பாவம் செஞ்சாலும் கொண்டு விடுவாங்களா? அதுல அதுல இருக்கிற கான்டெக்ட் நீங்க பாருங்க. அதுல சரி பிரதர், பாவம் ஒண்ணு என்னென்ன பண்றேன் இருங்க. பாவம் நான் என்ன சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு பண்றேன் இருங்க. நம்ம நாளைக்கு முன்னாடி இதை பத்தி பேசுவோம். இருங்க, நான் சொல்றதை ம், கேளுங்க. இது நீங்க இது வந்து இப்ப முடியறது ஆத்மா இல்லைங்க. நம்ம பேசினா ம். பேசிட்டே போற மாதிரி தான் இருக்கும். அதனால என்ன பிரதர் பண்றோம்னா, நான் இப்பவே நிறுத்திட்டு நம்ம நாளைக்கு சரி கண்டினியூ பண்ணுவத. யுவராஜ் சரி இதை பிரதர் நாளைக்கு இதை வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் பிரதர். சரி நீங்க பிரதர், ஓகே. சிந்திக்கிறது ஆத்மா தானே சொல்ல வர்றீங்க. இருங்க பிரதர், அவரு போகட்டும். ஐயா பாஸ்கர் விடுங்க பாவம். அவர் கண்ண நேரமா காய்ச்சொண்டு படுக்கட்டும். அவர் பாவம். அவர் ம், கிட்டத்தட்ட வெள்ளா சரி. போட வந்துட்டாரு பாவம் அந்த பிறகு. யாரு பிரதர்? மணி 12:30 ஆயிடுச்சு நீங்க பிரதர். நான் யூஸ்வலா எனக்கு தூக்கம் நீங்க கெட்டு நீங்க தூக்கம் படுங்கண்ணா. உடம்பு. நீங்க ஏன்னா தெரியும் நான் நீங்க வெள்ளம் வந்த நீங்க அப்போட சாம்பிரதோட காய்ச்சல் வந்து நீங்க படுங்க பிறகு சரி மிச்சத்தை பிரதர், நாளைய கதை பேசும். நாளைக்கு கதைப்போம் பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஓகே பிரதர். தேங்க்யூ. நாளைக்கு கதைப்போம். சரி, என்ன பேரு அவர் கையை தூக்குறாரு. என்ன பேரு ஸ்டீபன் பிரதர் கையை சொல்லுங்க கதைங்க பிரதர். பிரதர். ஏன் பிரதர் நீங்க கையை தூக்கி பிரதர் பிரதர் அந்த கான்டெக்ஸ்டா கரெக்ட் நீங்க சொல்றது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல இஸ்ரேலை குறித்து தானே இந்த தீர்க்க இந்த ஆமா ப்ராவர்ப் இந்த உவமையை நீ கேளு. பிதாக்கள் அந்த பழத்தை திராட்சை பழத்தை கடிச்சார்கள், ம், பிள்ளைகளுடைய பல்லு வந்து பூசி போச்சு. அப்போ அவர் வந்து என்ன பேசியிருக்கிறாருன்னா இஸ்ரேல் மக்கள் பத்தி பேசியிருக்கிறாரு. அங்க நீங்க யார் பாவம் செய்றீங்களோ நீங்க தான் சாவீங்க. உங்களுடைய பாவத்துக்கு தான் நீங்க சாவீங்க தவிர மத்தவங்களுடைய பாவத்துக்கு நீங்க சாக மாட்டீங்கன்னு தான் இந்த விளக்க கொடுத்துன்னு இருக்காரு. ஆனா இந்த வசனம் வந்து எல்லாருமே சாக மாட்டாங்கன்னு சொல்லல இந்த வசனம். ம், ஏன்னா ரோமர்ல பவுல் சொல்லும் போது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டதுன்னு இருக்கு. அப்ப ம். பாவம் செய்யலைன்னா கூட மரண தண்டனை இருக்குன்னு அது உறுதிப்படுத்துது. இருக்கு இருக்கு. அதுல ம், குழந்தைகள் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா பூமி மேல் சாபம் இருக்கு. ம், உன்னிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் ஆடுகள் மாடு மிருகம் எல்லாம் சாகுது. ம், இப்ப எல்லாருக்கும் மரணம் தான். ம், அதுதான் இந்த பிரதர். வசனம் பாவத்தின் வந்து சம்பளம் மரணம் பண்றதுக்கு தான். ம். இல்ல இவங்க வந்து இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கான்டெக்ட் அவங்க பார்க்காம அது அப்படியே எடுக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. சரி, அது நாளைக்கு பேசுவாங்க. பிரதர் யாரு பாஸ்கர் பிரதர், என்ன சொல்லுங்க. பிரதர் நம்ம இவங்க வந்து ஆத்மாங்கிறது சிந்தனை சொல்றாங்க. நமக்கு ஒரு வசனத்துல சொல்லுது, ஒரு மனுஷன் இறந்துட்டானா அவங்களுக்குள்ள பேச்சு மூச்சு எதுவுமே இருக்காது, அவங்களுக்குள்ள சிந்தை இருக்காது அப்படின்னு சொல்லுது. அப்போ அவங்க இப்போ இருக்க ஆத்மா அதான் பிரதர், இப்ப ஆத்துமா அப்படின்னா மூல மொழியில நெபேஸ். சரியா பிரதர்? ஓகே, ஆத்மானா நெபேஸ்ன்னு இருக்கு இல்லையா? நம்ம ஆத்மாங்கிற இடத்துல ஆத்மான்னு நாம காட்டினோம்னா, இதுவே வந்து நீங்க வந்து இவங்க ஆத்மா அழியாதுன்னு சொல்றாங்கல்ல, ஆத்மா அழியாது, அந்த வசனத்தை நீங்க வந்து திருவி ஊழியத்துல பாருங்க. அவங்க என்ன வசனத்தை கோட் பண்ணாங்க பிரதர்? என்ன வசனத்தை கோட் பண்ணார் பிரதர்? அவர் என்ன வசனத்தை கோட் பண்ணார் பாருங்க. அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் இல்ல அவர் ஆத்மா அழியாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வசனம் கோட் பண்ணாரு? அதுவே திருவிழியத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உயிர்
சரி இந்த போயிடலாம். திருவிழியத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் அது உயிரினு தான் இருக்கும், ஆத்மான்னு இருக்காது. உயிர் தான் அத ஏசாயா 53:10 வாசித்து, அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார், அவர் தம் உயிரை குட்ட அது நீக்க அது நான் அது கொடுத்தது, இல்லையா? அது நான் கொடுத்தது. சரி. அவரு ஆத்மாவை பத்தி ஏதாவது வசனத்தை எடுத்து காட்டி, இப்ப நாம எடுத்து காட்டின வசனத்தை திருவிழியத்துல கொண்டு போய் காட்டி, இல்லைங்க அது வந்து உயிர் அப்படின்னு சொன்னாருல்ல, அவர் ஆத்மான்னு சொல்லி காட்டுற வசனத்தை திருவிழியத்தோட நாம மறுபடியும் அவர் ஒப்பிட்ட மாதிரி ஒப்பிட்டா அங்கேயும் அது உயிரினு தான் இருக்கும், அங்க ஆத்மான்னு இருக்காது. வேணா செக் பண்ணி பாருங்க. அப்ப அவர்கிட்ட என்ன செய்யணும்னா, ஆத்மானா இப்ப சிந்தைன்னா நீ அதுக்கு தானே அந்த ஆதரவு காட்டணும். ஆத்மாக்கு நிறைய விளக்கம் இருக்கு பிரதர். ஆத்மான உயிர், உடல், மனசு. கடவுள் வந்து சொல்றாரு, என்னுடைய ஆத்மா இவங்களை ஆரோசிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆரோசிக்கிறது இல்லையோ ஏதோ ஒன்று சொல்றாரு. அப்ப கடவுளுக்கு ஆத்மா இருக்குன்னா அது அது என்னவா இருக்கும்? அது மனசா இருக்கும், இதயமா இருக்கும், ஏதோ ஒண்ணு இல்லையா? அப்ப அது வந்து உயிர் அப்படின்னு அந்த இது ஆத்மான்னு டைரக்ட் எடுக்க முடியாதுல்ல, ஏதோ ஒண்ணு. ஆமா, அது 4-5 இது இருக்கு, உயிரோட கலந்ததுனால அந்த உயிர். உடலும் உயிரும் சேர்ந்தது அப்படின்னு இருக்கும். ஜீவ ஆத்மாவானான் மனுஷன், ஜீவாத்மாவானான்னா என்ன? ஜீவிக்கிற மனிதன் ஆனான், ஜீவ ஆத்மா, ஜீவிக்கிற மனிதன். ஆத்மாங்கிறது உயிருன்னா முன்னாடி இருக்க ஜீவனுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஜீவன்னா தான் உயிர், ஜீவன்னா தான் உயிர். ஆத்மான்னா என்ன? இந்த உடல் மனுஷன். அப்ப ஜீவ ஆத்மானா உயிர்ல மனிதன். ஆத்மாண்டா என்ன? ஆத்மாதான். ஆத்மான்ற ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய நண்பா, அந்த நண்பா அந்த நாம எல்லாம் செத்து போறோம்னு வை, நான் செத்துட்டேன்னு வை, இப்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்லாத. செத்து போயிட்டேன்னு வை. சரி, என்னுடைய ஆத்மா இப்ப எங்க போக போகுது? நான் உடம்ப கொண்டே தாக்க போறானுங்க. என்னுடைய ஆத்மா சின்ன அட்வைஸ், நீங்க செத்துட்ட உடனே சந்தோஷப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இயேசு கிறிஸ்துவ தேவன் ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நீங்க வந்து போவீங்க. நீங்க இன்னும் தூங்கவே இல்லையா? நான் உங்களுக்கு நல்லது பேசிட்டு இருக்கிறேன், நீங்க இல்லையா? நான் உங்களுக்கு நல்லது பேசிட்டு இருக்கிறேன், நீங்க வந்து சொல்றீங்க. அதான் சொல்றேன், தேவன் ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் தூங்குங்க. இல்ல நீங்க சந்தோஷப்படுறேன்னு சொல்றீங்க, ஆக்சுவலி சந்தோஷப்படக்கூடாது, அது வேதனையான ஒரு விஷயம். யோகா கலைஞனா? இல்ல அது சொல்லல பிரதர். நம்ம செத்து போறது சந்தோஷம் தான், ஏன்னா கடவுளுக்குள்ள அடுத்த நிமிஷம் நான் உள்ள போறோம்னு சந்தோஷம். ஆனா நீங்க தேவனை இந்த துன்பங்களை எல்லாம் பாக்குறத விட செத்துடலாம் ஐயா. இல்ல இயேசுவை நீங்க தேவன் ஏற்றுக்கொள்ளாம போனீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு இல்ல, அதான் ஒண்ணு. அதுதான் சொல்லுவார் ஐயா. அப்படி எல்லாம் இல்லையா, அது அவர் முடிவு எடுக்கட்டும் ஐயா. நான் அவர்தான் சொல்றாரு இல்லையான்றது அவர் முடிவு எடுக்கட்டும். போறதுக்கு நீங்க நானெல்லாம் போறதுக்கு ஒரே இடத்துக்கு தான். இந்த பாஸ்கர் கடைசி வரைக்கும் போக மாட்டாரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் ஒரு கலையும் தெரியும், சரிங்களா? அடுத்த வரையும் போக விட மாட்டாரு. நீங்க வந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க, மிச்சத்தை நாளை பாத்துக்கலாம். பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த வார்த்தை நீங்க சொல்றது சந்தோஷம் தான், ஆனா அவர் ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா பரலோகம் போக முடியாதுன்றது வேதம் சொல்லுது. சரி, சந்தோஷம் சந்தோஷம். சரி, ஓகே, நீங்க பேசுங்க. அப்படி ஏத்துக்கொண்டா போக முடியும். பாஸ்கர் ஐயா, புரியா விடுங்க ஐயா, அந்த மனுஷனை இதுக்குள்ள கொண்டு வராதீங்க, பாவம் ஐயா, விடுங்க, புரியா விடுங்க. உங்களோட காலில் வேணும்னா விழுகுற, தாங்க முடியல உங்களோட அக்க போ. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. நான் இப்பதான் ஒரு கேள்வி கேட்க விட்டுருக்கீங்க. ஆமாடா நண்பா, நண்பா சொல்றா பதில. ஆத்மான்னா உயிர், அந்த உயிர் இல்லாம. சரி, இப்ப நான் கேட்டது, நான் செத்து போயிட்டேன், என்னுடைய ஆத்மா எங்க போக போகுது, எங்க இருக்கு, அதை சொல்லு. எங்கேயுமே இருக்காது நண்பா. கடவுளுடைய ஞாபகத்துல இருக்கும். நீ கடவுளுடைய ஞாபகத்துல இருப்ப, சரியா? ஒரு காலத்துல உன்னை உயிர் தெழுக்கும் போது
கடவுள் ஞாபகம் வச்சு ஞாபகம் புத்தகம் சொல்றோம்ல, கடவுள் ஞாபகம் வச்சு ஒன்னும் உயிர் தெழுப்புவார். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப அங்க இங்க அலைய மாட்டேன். ஏய் நீ வந்து இதுல மியூட்ல போயிட்டடா. என்னைய நியூட்ல ஓடிட்டீங்களா? நீங்க கைப்புள்ளே நியூட்ல ஓடிட்டீங்களா? கைப்புள்ள என்ன கைப்புள்ள மியூட்ல போட்டாங்களா? சரி சரி, என்னுடைய கேள்வியை நாளைக்கு பாஸ்கர் பிரதர் கேள். பாஸ்கர் பிரதர் அப்போ இடையில வாரது என்னன்னு கேள்வி. என்ன பிரச்சனை என்ன கேள். சொல்லுங்க. என்னதே பேச விடுங்க இன்னைக்கு. பேசுங்க பேசுங்க. என்னச்சோ விழுங்கிட்டேன். நானு உங்க கூட எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறேன்னா, என் பொண்டாட்டியோட நல்லா பேசுறது இல்லையா, பக்கத்துல அவளோட ஃப்ரெண்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா.